எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்தி டர்மரிக் மில்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, வெறும் மஞ்சள் பால் தான். ஸோ அந்த மஞ்சள் பால் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த மஞ்சள் பால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த மில்க் நீங்கள் என்ன மில்க் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் மில்க்கு இல்லை உங்களுக்கு கோகோனட் மில்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மஞ்சள் வேணும். நான் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த ஃப்ரெஷ் மஞ்சள் இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூனுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பால் பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்து பண்ணால் நமக்கு எப்போவுமே நிறைய விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி கடைசியில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஹனி எடுத்திருக்கேன். ஹனியும் கோகோனட் ஆயிலும் இதுக்கு தேவைப்படுங்க. ஸோ அது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கோம். ஹனியும் கோகோனட் ஆயிலும் ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹனி இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு சின்ன கப்பில் நீங்கள் இந்த பாலை ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். பால் சூடு ஆகிட்டுருக்கும்போதே நம்ம இந்த உள்ளே போட வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் கூட போடலாம். பட் நான் இந்த இதில் போட்டிருக்கேன். இது நீங்கள் 1க்கு 2 அரைச்சா போதும். ஃபஸ்ட்டு நான் பெப்பரையும் பட்டையும் போட்டு அரைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அரைக்கும்போது ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பொடியாக ஆக்கிடலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு டர்மரிக்கும் ஜிஞ்சரும் போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது போட்டால் அவ்வளோவா அது அரைப்படாது. ஸோ இப்போ இது நல்லா பொடியாக அரைச்சதுக்கப்புறமா மஞ்சளையும் இஞ்சியும் போட்டு நல்லா நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க. நார்மல் மஞ்சத்தூளை விட இந்த மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி மஞ்சள் கையில் மேடை மேலெலாம் பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த மஞ்சள் பிடிச்சிச்சின்னா போகாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த பாலுக்குள்ளே இந்த அரைச்சதை எல்லாம் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். பால் சுண்டுற அளவுக்கு விடணும், ரொம்ப சுண்ட விட்டுறாதீங்க. இப்போ 1 டம்ளர் பால் நீங்கள் உள்ளே ஊற்றிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 3/4 டம்ளர் ஆகிற அளவுக்கு சுண்ட விடுங்க, போதும். பால் பொங்கும். ஸோ அது பொங்கும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பொங்குறது பொங்கி வழியாமல் அப்படியே அது இருக்கும். நடுவில் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இது எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு ஒரு சக்தி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பொங்க விடாமல் நல்லா நீங்கள் நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ரொம்பவும் ஆற விட வேண்டாம். ஒரு வார்ம் ஸ்டேஜுக்கு வந்ததும் ஆற விட்டுட்டு வார்மாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கப்பில் ஊற்றிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நுரை வர்ற மாதிரி வேணும், ஒருவேளை அந்த மாதிரி தான் குடிச்சு பழக்கம், இது நுரை இல்லாமல் எப்படி குடிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு 4-5 டைம் ஆற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நுரை வருங்க. இப்போது வார்மாக இருக்கும்போது ஹனி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எப்பவுமே சூடாக இருக்கும்போது தேன் ஆட் பண்ணவே கூடாது. அதோட சக்தியெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வார்மாக இருக்கும்போது மட்டும் ஆட் பண்ணி அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி குடிங்க. அவ்வளோதாங்க, டர்மரிக் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டர்மரிக் மில்க்கு எதுக்கு குடிக்கணும், ஏன் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புக்கு
இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சளி, இருமல், அப்புறம் சோர் த்ரோட் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் விஷயம் இந்த டர்மரிக் மில்க் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது குடிக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதாவது ரொம்ப ஜாஸ்தி ஆகாது, பட் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டர்மரிக் மில்க் நீங்கள் டெய்லியும் ஒரு டைம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.